ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் ஒரு முட்டை பொரியல் பார்க்கலாம். அதுக்கு புடலங்காய், பீன்ஸு, குடமிளகா, அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இப்போ ஒரு வானலை எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கடுகு பொரிஞ்சதை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த காயெல்லாம் போட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது கொஞ்சமாக நான் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிளகுத்தூளெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்சம் இந்த மசாலாலாம் வாசம் போட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இந்த காய் வெந்து வரட்டும், மூடி வச்சுருங்க. மூடி வச்சு திறந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜ் வரணும். நல்லா அந்த தண்ணி வற்றி வெந்துருச்சான்னு காயை பார்த்துக்கோங்க. காய் வந்ததுக்கப்புறமா 2-3 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கிண்டி வச்சுட்டு மூடி திறந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு கொட்டுது பாருங்கள், சூப்பராக. இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூப்பராக இங்கே பாருங்கள், செம்மையாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது தயிருக்கெல்லாம் முட்டை சேர்த்து சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், இல்லைன்னா ரச சாதம், சாம்பார் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன். மேலே கடைசியாக கருவேப்பிலையை போட்டு ஸ்டவ் அமர்த்திட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கிளறி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள். பாய்.